ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற ட்ராயர் சிஸ்டம் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு எஸ்எஸ் வயர் பேஸ்கெட் ஒன்னு, இன்னொன்னு கன்சீல்டா வர ட்ராயர் சிஸ்டம் ஒன்னு. இந்த வீடியோவை ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் எல்லாருக்குமே இருக்கிற டவுட் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே விஷுவலா காட்டல, சும்மா வாயிலேயே வடை சுடுற அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்க. ஸோ அதனாலதான் வந்து திருப்பி இந்த வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இதுல வந்து கண்டிப்பா அதுல மிஸ் பண்ண பாயிண்ட்ஸும் வந்து இதுல இருக்கும். அதே மாதிரி விஷுவலாவும் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன். அதே மாதிரி என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்கு, அதோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன வருது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோல பாத்துடலாம். இதுல ரெண்டு டைப் இருக்குன்னு சொன்னாலே, ஒன்னு வந்து வயர் எஸ்எஸ் பேஸ்கெட். இது வயர் பேஸ்கெட் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வந்து ஒன்னு இது வந்து மெஷ் மாதிரி இருக்கும், இன்னும் ஷீட்லயே வந்து ஹோலா இருக்க மாதிரி இருக்கும். ரெண்டு டைப் வந்து வருது. ஸோ இதுல நீங்க என்ன வேணுமோ அதை வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எல்லாருமே வந்து வயர் பேஸ்கெட்டை ப்ரிஃபர் பண்றதுக்கு காரணமே வந்து பட்ஜெட் தான். பட்ஜெட்டை பொறுத்துதான் வந்து நம்ம கன்சீல்டு போடுறதா இல்ல வந்து வயர் பேஸ்கெட் போடுறதா அப்படிங்கறத வந்து டிசைட் பண்ணிடுவோம். பட் அதை டிசைட் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டுத்துக்கும் இருக்கிற ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு இதை வாங்க ட்ரை பண்ணுங்க. வயர் பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்றது இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கறதுனால தான் இதை ஆஃப் பண்றோம். ஸோ உண்மையில அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படிங்கறத வந்து பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒன்னு அந்த பேஸ்கெட், ரெண்டாவது டெலஸ்கோபிக் சேனல். ஸோ இது ரெண்டு தான் மெயினா நமக்கு தேவைப்படுறது. இதுல டெலஸ்கோபிக் சேனல் அப்படின்னு போயிட்டீங்கன்னா ஒரு 500 rupees ரேஞ்ச்ல நார்மலா ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி பேஸ்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1500 ரேஞ்ச்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இதுவே வந்து நீங்க சாஃப்ட் க்ளோசர் அதே மாதிரி சைலண்ட் இந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது அதோட ப்ரைஸ் வந்து டபுள் த ப்ரைஸா தான் இருக்கும் கம்பேர் டு நார்மல். ஃபர்ஸ்ட் இந்த வயர் பேஸ்கெட்டோட ப்ரோஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் அந்த வீடியோல சொன்ன மாதிரி தான் இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து ரெடி டு அசம்பிள்ற சைஸ்ல வந்து கிடைக்கும். ஸோ இதனால ஈஸியா அசம்பிள் பண்ண முடியும், டைம் வந்து சேவ் ஆகும். லைக் ஒரு கிச்சனை வந்து டேண்டம் போடுறதுக்கு ஒரு 2 நாள் ஆகுது அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நாள்லயே எல்லா திங்ஸுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். ஜஸ்ட் ஸ்க்ரூ வச்சு இன்செர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியா வந்து டெலஸ்கோபிக் சேனல்ல வந்து பேஸ்கெட் எடுத்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டைம் வந்து சேவ் ஆகும். நிறைய மேன் பவரும் தேவைப்படாது. இதோட வெயிட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கே வந்து 45 kg இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் இதோட ப்ரோஸ். இப்போ இதோட கான்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதுதான் இதுல கானாவும் இருக்கு. ஏன்னா வந்து இதுல உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டா ஒரு சைஸ் அப்படின்னா அதுதான் வந்து கிடைக்கும், உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியாது. அடுத்து இது எல்லாமே ஓப்பனா இருக்கிறதுனால ஈஸியா பூச்சிலாம் உள்ள போயிட்டு மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கற்பாம்பூச்சி இந்த மாதிரி எல்லாம் வந்து பக்ஸ் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மூணாவது இதுல மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேனல்ஸ் எல்லாம், அதாவது அந்த டெலஸ்கோபிக் சேனல் எல்லாமே வந்து ஓப்பனா இருக்கிறதுனால உங்களுக்கு 100% இது வந்து வாட்டர் ப்ரூஃபாலாம் இருக்காது, மாய்ஸ்சர் ரெசிஸ்டண்டா தான் இருக்கும். ஸோ இது வந்து டைம் போக போக நாட்களாக என்ன ஆகுதுன்னா ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருது, அதே மாதிரி ஸ்டக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் இதுல இருக்கு. அதே மாதிரி இதுல ஓப்பன் சேனல்ஸ் இருக்கிறதுனால ஈஸியா டஸ்ட் எல்லாம் வந்து படிக்கிறதுனால கண்டிப்பா ஸ்டக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கறதுனால நாட்கள் போக போக இது வந்து ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிரும். ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அதுல இருக்க ரன்னர் பால்ஸ் எல்லாமே வந்து ரஸ்ட் ஆயிட்டு ஸ்டக் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் எல்லாமே வந்து ஜாம் ஆயிட்டு ரொம்ப டைட்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுலயே நீங்க வந்து சாஃப்ட் க்ளோசர் போறீங்க அப்படின்னீங்கன்னா அப்பவுமே வந்து இதை விட பிரைஸ் டபுளா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கன்சீல்டு பண்ண அந்த ட்ராயர் சிஸ்டமோட அளவு வந்து இதுல கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. இது வந்து ஒரு 1000 rupees ரேஞ்ச்ல வருமே தவிர உங்களுக்கு அந்த லுக்கோ அந்த டியூரபிலிட்டியோ இதுல அப்பவுமே வராது. அது வந்து அஷ்யூர் பண்ணவே முடியாது அப்படிங்கறதான் ட்ரூத். தென் நான் சொன்ன மாதிரி டெலஸ்கோபிக் சேனல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வாரண்டியும் கிளைம் பண்ணவே முடியாது. எந்த ஒரு பிராண்டுமே வந்து ரஸ்ட் ஆனதுக்கு வாரண்டி கிளைம் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ ஏன்னா அவங்க எல்லாமே ரெசிஸ்டன்ட் தான் சொல்லியிருப்பாங்க, ப்ரூஃப்னு சொல்லாததுனால உங்களுக்கு வாரண்டியும் கிளைம் பண்ண முடியாது. சப்போஸ் ரஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது தூக்கி போட்டுட்டு வேறதான் போடுற மாதிரி இருக்கும். இதுல பேஸ்கெட் மட்டும் தான் 304 கிரேட்ல வந்து கிடைக்கும். டெலஸ்கோபிக் சேனல் வந்து என்ன கிரேட் அப்படிங்கறத வந்து எந்த பிராண்ட்லயுமே மென்ஷன் பண்றது இல்ல. ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய கானா தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த வயர் பேஸ்கெட்டை எப்படி வாங்கலாம், என்னெல்லாம் ஸ்கேமிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு கார்பெண்டரோ இல்ல இன்டீரியரோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்றது இல்ல அவங்க வாங்கிட்டு வந்து போடுறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஸ்கெட்ஸ் 304 கிரேட்ல இருக்கு அப்படிங்கறத மெயினா பாத்துக்கோங்க.
304 கிரேட் மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஃபுட் கிரேடா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வாட்டர் ப்ரூஃபாவும் இருக்கிறதுனால ரஸ்ட் ஆகிறதுல இருந்து நம்ம இதை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். பட் அதுக்கு கம்மியான கிரேட்ல போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா ரஸ்ட் ஆயிட்டு சீக்கிரமா துருப்பிடிச்சு தூக்கி போடுற மாதிரி ஆயிடும். ஸோ கண்டிப்பா அதை வந்து செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு லாங் டேர்மா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிராண்டட் ஐட்டம் போயிடுங்க, நான் பிராண்டட் ஐட்டம் போகாதீங்க. இது ஏன் அவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் அப்படின்னா, பிராண்டட் ஐட்டம்ல மட்டும் தான் உங்களால வாரண்டியை கிளைம் பண்ண முடியும். அவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைடரும் வந்து நல்லா இருப்பாங்க. இதே நீங்க நான் பிராண்டட் போயிட்டீங்க அப்படின்னா சர்வீஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது, உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ண முடியுமா அப்படிங்கறது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியாது. எப்கோ பிராண்டை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எப்கோ பிராண்ட் யூஸ் பண்ணலாமா, அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. எப்கோ அப்படிங்கிறது ஒரு மகாராஷ்டிரா பேஸ் பிராண்டு தான். ஸோ இது வந்து இந்தியன் பிராண்டு தான், ஃபுல்லி இந்தியன் மேனுஃபேக்சர் தான். பட் ப்ராப்ளம் இதுல என்ன அப்படின்னா, உங்களுக்கு 1 இயர் மட்டும் தான் வாரண்டி கொடுக்குறாங்க. 1 இயர்க்கு அப்புறம் அது என்ன ஆனாலும் நீங்க தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்பயுமே நீங்க வந்து பார்த்து நல்ல பிராண்டா வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கோத்ரேஜ், ஹெட்டெக், பிளம் இதெல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் சர்வீஸும் வந்து நல்லா இருக்கு. ஸோ இது நானுமே ட்ரை பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு 10 வருஷம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதுல எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு அவங்க ரெடி பண்றாங்க. சோ உடனே நீங்க வந்து சொல்லலாம், அதுக்காக இந்தியன் பிராண்டே வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வந்து வாரண்டி எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்டடா கொடுக்குறாங்களோ அந்த மாதிரியான பிராண்டா பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்ன்னு தான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி உங்களுக்கு இன்டீரியரா இருக்கட்டும் இல்ல கார்பெண்டரா இருக்கட்டும், சப்போஸ் அவங்க வந்து உங்களுக்கு திங்ஸை வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா பில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நான் பாத்துக்கிறேன், நாங்க வாரண்டி கொடுக்குறோம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா நீங்க வந்து கம்பெனி சைட்ல உங்களுக்கு பில் இருந்தா மட்டும்தான் வாரண்டியை கிளைம் பண்ண முடியும். இல்லைன்னா வாரண்டி கிளைம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. எனிஹவ் அவங்க பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க இன்டீரியர்ஸ் அப்படின்னாலும் நீங்க யார் போய் கேட்க முடியும்? உங்ககிட்ட பில் இருந்தா மட்டும்தான் டைரக்டா உங்களுக்கு ஹெட்டக்கோ பிளம்மோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சர்வீஸ்க்கு ஆளை கூப்பிட முடியும். இவங்களை நம்பி நீங்க பில் வாங்காம இருக்காதீங்க. கண்டு ஒரு இன்டீரியர் கிட்ட போனாலுமே சரி, ஹார்ட்வேர்ஸை பொறுத்த வரைக்கும் பில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பில் அப்படிங்கிறது இன்வாய்ஸ் நம்பரோட இருக்கணும், ஜிஎஸ்டி நம்பரோட, எங்க வாங்குனீங்களோ அந்த கடை பில் இருக்கணும். இவங்களோட இன்டீரியர்ல இவங்க கம்பெனில பில் போட்டு கொடுக்கறதுலாம் இருக்கக்கூடாது. ஒரிஜினல் இன்வாய்ஸ் வந்து வேணும். அப்பதான் வந்து உங்களால வாரண்டி கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி சேனல்ல 304 கிரேட்லாம் கிடையாது. ஒன்லி பேஸ்கெட்க்கு தான் 304 கிரேட் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் டாண்டம் இல்லைன்னா இன்னோடெக். இப்போ வந்து இது இன்னோடெக், டாண்டம் இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதே மாதிரி கமெண்ட்லயே வந்து இது டாண்டம், இது வந்து டிராயர் கிடையாது அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டு போடுறீங்க. நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கன்சீல்டா இருக்கிற ஒரு சேனல் தான் வந்து உங்களுக்கு இந்த டாண்டம்ஸ் இல்லைன்னா இன்னோடெக் அப்படின்னு சொல்றது. இது பேரு தான் வேற வேற இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஹெக்டெக்ல இன்னோடெக்னு சொல்லுவாங்க. பிளம் பொறுத்த வரைக்கும் ஆஃப்லே பிளம், அதாவது ஆஃப்லேவோட தான் பிளம். பிளம்ல வந்து இதை வந்து டாண்டம்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பேர் தான் வேறவே தவிர பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பிராண்டுக்கு அவங்கவுங்க பேர் வச்சிருக்காங்களே தவிர இது ப்ராப்பரான ஒரு மெக்கானிசம் என்ன அப்படின்னா கன்சீல்டான சேனலை யூஸ் பண்றதுதான் வந்து இந்த டாண்டம் ட்ராயர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கன்சீல்டான ஒரு சேனல் இருக்கிறதா வந்து ட்ரார் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நான் இதை வந்து இன்னோடெக் இல்லைன்னா டாண்டம் பாஸ்கெட் அப்படின்னு சொல்லாததுக்கு காரணம் வந்து பிராண்டை பொறுத்த வரைக்கும் இது பேர் மாறுதே தவிர ஸோ நம்ம இதை காமனா ட்ரார் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு பேசிக் மாடலை பொறுத்த வரைக்கும் சேனல் அவைலபிளா இருக்கும். ஸோ சேனலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஸ்கோபிக் சேனல் ஒரு 1000 rupees சொன்னோம் அப்படின்னா இந்த ட்ரார் சிஸ்டம்கான சேனல்ஸ் வந்து 2500 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து பிராண்டு, வெயிட், கெப்பாசிட்டி இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ இது வந்து பேசிக் மாடல் நான் சொல்றேன். இதுலயே வந்து ஹை எண்ட் மாடல்ஸும் இருக்கு. லைக் அது ஃபுல்லாவே கிளாஸ்ல வந்து வரா மாதிரி இருக்கு. அந்த ரைல்ஸ்லாம் வந்து ஃபுல்லா ரைல்ஸ் கொடுக்காம கிளாஸ்லயே கன்சீல் பண்ணி வரா மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் அப்கிரேடட் வெர்ஷன். நான் பேசிக் வெர்ஷன் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன் இங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உட் தேவைப்படும். உட்ல தான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ சேனல் மட்டும் தான் உங்களுக்கு வாங்குற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே உட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டெலிஸ்கோபிக் சேனல்ல ஈஸியா அசம்பிள் பண்ற மாதிரி இதுல பண்ண முடியாது. ஸோ இது ப்ராப்பரா உட் ஒர்க் பண்ணி தான் பண்ண முடியும். இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 kg, 45 kg, 50 kg, 60 kg அந்த மாதிரியான வெயிட் கெப்பாசிட்டியில வந்து உங்களுக்கு நிறைய அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன வெயிட் கெப்பாசிட்டி வேணுமோ நீங்க அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு யுட்டென்சில்ஸ் வைக்கிற சாம்பர்ஸ், கிராசரிஸ், ஹெவியான கிராசரி, ரைஸ், தால் இதெல்லாம் வைக்கிற சாம்பர்ஸ்க்குலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு 50 kg போயிடுறது அட்வைசபிள். சின்ன சின்ன இந்த கட்லரிஸ் அதே மாதிரி ஸ்பைஸ் ரேக் அப்படிங்கிற செக்டார்ல மட்டும் நீங்க வந்து 35 kg போடுறது பெட்டர். ஸோ இந்த 35 kg, 50 kg இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் உங்களுக்கு உட்டோட வெயிட்டும் சேர்த்து தான் வந்து வரா மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்க கன்சிடர் பண்ணி தான் வந்து
இந்த வெயிட் கெப்பாசிட்டியை வந்து நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஹெக்டெக் இல்லைனா ப்ளம், இது ரெண்டுமே வந்து நல்லா இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இது லாங் டேர்மாக இருக்குது, ரொம்ப வருஷமாக மார்க்கெட்டில் இருக்காங்க, ஈஸியாக சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதே மாதிரி வாரண்டியுமே ரொம்ப லாங்கர் பீரியடாக கொடுக்கறதுனால இதை வந்து நம்பலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து நான் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ நான் போட்டிருக்கிறதுமே ஹெக்டெக் தான். ஸோ என்னோட ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் நல்லாவே இருக்குது. இது வரைக்கும் 2 years க்ராஸ் ஆயிடுச்சு, இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ரொம்ப நல்லாவே இருக்குது. வாரண்டி கிளைம் பண்ணுற அளவுக்கு இஷ்யூ ஆகாத அளவுக்கு இவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் நம்பி வாங்கலாம் இவங்கள அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த ஹெக்டெக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளம் யூஸ் பண்ணல, பட் ஹெக்டெக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹெக்டெக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஞ்சஸ் எல்லாமே ஜெர்மன் மேடு, அதே மாதிரி இந்தியன் மேடு அப்படின்னு 2 டைப் வருது. பட் அதர் சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்தியன் மேட் தான். மேபி அது வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால அது இம்போர்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து இந்தியன் மேடில் தான் கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஜெர்மன் மேட் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணாதீங்க. சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மேட் தான் இருக்குது, ஆனால் கம்பெனி வந்து ஜெர்மன் பேஸ்ட் கம்பெனி தான். இதே மாதிரி அதர் அப்கிரேடட் வெர்ஷன் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இருக்கு, அதே மாதிரி டச் பேனல் வர மாதிரியும் இருக்கு. ஸோ கிளாஸ் வச்சு கன்சீல் பண்ற மாதிரியும் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஹெக்டெக்கோட ஆன்லைன் வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்க அவங்களதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரியான இன்னோடெக் இல்லைன்னா ஹெக்டெக்ன்ற இந்த ட்ரார் சிஸ்டம் போடும்போது எப்படி பார்த்து வாங்கணும், இதுல என்னென்ன ஸ்கேமிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் இப்போ சொல்ல போறேன். ஸோ அதே மாதிரி எல்லாரும் ஸ்கேமிங் பண்றாங்கன்னு நான் சொல்ல வரல, பட் இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இன்டீரியர் கிட்ட கொட்டேஷன் வாங்கும் போதே சிலர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிடுறாங்க ஹெக்டெக் இல்லைன்னா அதோட ஈக்குவலண்ட், அதே மாதிரி ப்ளம் இல்லைன்னா வந்து ப்ளம்மோட ஈக்குவலண்ட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு டேண்டம் பேஸ்கெட்ஸ் போட்டு கொடுக்குறேன், இந்த மாதிரி ட்ரா சிஸ்டம்ஸ் போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறத கிளியரா சொல்லிடுறாங்க. ஆனா இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா எப்கோ அப்படிங்கிற பிராண்ட் எல்லாமே வந்து பெரிய பிராண்டு, இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்டா நான் வந்து போடுறேன் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணி அந்த கொட்டேஷன்லயே கொடுக்குறாங்க. உண்மையை சொல்ல போனா எப்கோ அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய பிராண்டும் கிடையாது, அதே மாதிரி அது இந்தியன் பிராண்டு தான், அதுல நான் தப்பு சொல்லல. பட் அவங்களோட வாரண்டி அப்படிங்கிறது 1 year தான் இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா நீங்க நினைச்சுப்பீங்க அது வந்து ரொம்ப ஹை அமௌண்ட் போல இருக்கு, நல்ல பிராண்ட் போல இருக்கு, ரொம்ப காஸ்ட்லி, அதனாலதான் வந்து அதுக்கு இல்லைன்னா அதோட ஈக்குவலண்ட் அப்படின்னு வந்து போட்டுறாங்களே தவிர சோ கால் த ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெரியவே தெரியாது. எப்கோவுமே வந்து லோக்கல் பிராண்டு தான். நீங்க ஆனா அவங்க உங்ககிட்ட வாங்குற பிரைஸ் என்னவா இருக்கும்னா ஹெக்டெக் இல்லைன்னா ப்ளம்முக்கான ரேட்டை வந்து உங்ககிட்ட வாங்கிட்டு அவங்க போடுற பொருள் வந்து கம்மியான இதுல வந்து போட்டுருவாங்க. ஸோ இங்க பிரச்சனை என்னன்னா அவங்க ஜென்யூனா இல்லை நான் இதுதான் போடுவேன், நீங்க கம்மியா காசு கொடுக்க போறீங்க, நான் கம்மியா கோட் பண்றதுனால இந்த ப்ரைஸ்க்கு இதுதான் வரும் அப்படின்னு ஜென்யூனா சொல்லிட்டா பிரச்சனை கிடையாது. பட் நிறைய இன்டீரியர்ஸ் அதை சொல்றதே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வாங்குற காசு ஹெவியா இருக்கும், பட் போடுற பொருள் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல வந்து போட்டுறாங்க. ஸோ இன்னும் கிளியரா சொல்லணும்னா ரீசெண்டா இப்போதான் என் ஃப்ரெண்ட் வீடு வந்து ரெனோவேட் பண்ணாங்க. அவங்க கிட்ட நாங்க தெளிவா சொல்லியிருந்தோம், எங்களை வந்து லைக் எங்க கிட்ட வந்து ஒப்பீனியன்ஸ் கேட்டாங்க, நிறைய விஷயங்களும் நாங்க சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதுல ஒண்ணுதான் வந்து ஹெக்டெக்கோடது போயிடுங்க, இல்லைன்னா ப்ளம் வந்து சூஸ் பண்ணுங்க, டிபெண்ட் ஆன் யோர் பட்ஜெட், நீங்க என்ன வேணுமோ சூஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னோம். ஸோ அவங்களும் வந்து அதை தான் வாங்குறதா இருந்தது. கடைசி நிமிஷத்துல என்ன நடந்ததுன்னே தெரியல, இன்டீரியர் வந்து வேற ஏதோ ஒரு .com ஜெர்மன்.comனு சொல்லிட்டு அதுல அது என்ன பிராண்டுன்னு கூட தெரியல, அதை வந்து போட்டுட்டாங்க. ஸோ போட்டது நான் தப்புன்னு சொல்லலை, பட் என்ன பிரச்சனைனா அது வந்து உங்களுக்கு நல்ல ஃபீல் ஆகும். லைக் அதை திறந்து மூடும் போதே வந்து எனக்கு அது அவ்வளோ கஷ்டமா இருந்தது. அது இப்போதான் போட்டிருக்காங்க, 1 week கூட ஆகல, அதுக்குள்ளேயே வந்து எங்களுக்கு அவ்வளோ டைட்டா இருக்கா மாதிரி ஸ்டக் ஆகுது. அது இதே நாங்க 2 years-ஆ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எங்களோடது ஸ்டில் நல்லா இருக்கு. இதுதான் வந்து பிராண்டுக்கும் நான் பிராண்டடுக்கும் இருக்கிற வித்தியாசம். நான் ஃபுல்லா இந்தியன் மேட் தப்புன்னு நான் சொல்லலை, பட் கொடுக்குற காசுக்கு நமக்கு நல்ல வேலை செஞ்சா அது எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல. பட் அதை விட்டுட்டு நீங்க ஹை அமௌண்ட் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாத லோக்கல் பொருளை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸ். ஸோ அது என்ன பிராண்டுன்னு தெரியாது, எவ்வளவு வாரண்டினும் அவங்களுக்கு தெரியாது. கேட்டா அவங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்டீரியர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இவ்வளவு தூரம் நம்ம வார்ன் பண்ணியுமே அவங்க வந்து ஏமாந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வேணும். நம்ம ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, அவங்க ஃபேட் அப்படிதான் நடக்கணும்னா நடக்கும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க வந்து வாங்குற பொருளை ப்ராப்பரா பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்க கொட்டேஷன் வாங்கும் போதே என்ன பிராண்ட் போடுவீங்க, ஈக்குவலண்ட் அப்படின்னா
ஈக்குவலண்டா என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத லிஸ்ட் வந்து நீங்க கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களால கொஞ்சமாவது சர்ச் பண்ணி அது உண்மையிலேயே நல்ல பிராண்டு தானா அப்படின்ற நாலேஜ் ஆவது நமக்கு வந்து கெயின் ஆகும். ஸோ அதை வந்து கிளியரா நீங்க கொட்டேஷன்ல மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் வந்துடலாம். ஸோ உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து தான் நீங்கள் வந்து ட்ராயர் சிஸ்டம் போகிறதா இல்லை வயர் பேஸ்கெட் போகிறதா அப்படின்றது வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து பட்ஜெட் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு ட்ராயர் சிஸ்டம் வந்து போயிடுங்க. அதுதான் தி பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு வந்து அதில் சாஃப்ட் க்ளோஸரும் வந்துடும், அதே மாதிரி ரொம்ப சைலண்ட்டாகவும் இருக்கும், நிறைய யூஸ் பண்ண முடியும் இடத்த. ஸோ கார்னர் டு கார்னர் நல்ல ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பொருளுங்கள்லாம் கீழே விழறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து ஒரு க்ளோஸ்ட் பாக்ஸ் மாதிரி வந்துடுறதுனால எல்லா பொருளையுமே ஈவனாக உங்களால் ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஸோ இதோட ப்ரோஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எட்ஜ் டு எட்ஜ் எல்லா பிளேஸையும் வந்து யூஸ் பண்ண முடியும். அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த இன்செக்ட்ஸும் உள்ள நுழையாது. கன்சீல்டு சேனல்ஸ் வர்றதுனால ரஸ்ட் ஆகும், டஸ்ட் படியும் அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. அதனால வர துரு பிடிக்கிற பிரச்சனை இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மாய்ஸ்சர் ப்ராப்ளம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. கன்சீல்டா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து வரும். ஸோ இதோட வாரண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் வந்து நல்ல பிராண்டட் ஐட்டம்ஸ்ல உங்களுக்கு 10 இயர்ஸ் வாரண்டியும் கொடுத்துறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பா அது வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கும். ஸோ நம்ம பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இல்லை நான் ரொம்ப அண்டர் பட்ஜெட்டில் தான் இருக்கேன், எனக்கு வயர் பேஸ்கெட் தான் போட முடியும் அப்படின்னாலுமே பரவாயில்ல, நீங்கள் அது போடுங்க. பட் ப்ராப்ளம் வந்து நீங்கள் நான் பிராண்டட் ஐட்டம்ஸ் போகாதீங்க. பிராண்டட் ஐட்டம்ஸ் போனீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வாரண்டியாவது கிளைம் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக வந்து பில்லோட சேர்த்து வாங்கிக்கோங்க. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.